பேசிட்டு வந்துடுறேன். ஜீவா, இங்க தொடர்ச்சியா பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் நேர்காணல் கொடுத்ததை ஒரு பொருளற்ற விஷயமாக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு மாற்றிவிட்டதா? பொருளற்ற விஷயம் இல்லை. அவர் முழுக்க முழுக்க அமித்ஷாக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு. அவங்கள அவமானப்படுத்தினது திமுக கிடையாது, அவமானப்படுத்தினது பாஜக. எந்த கொம்பனாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் யாருக்கு சொல்றாரு? 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ரொம்ப பிரத்யேகமாக நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன்னு சொல்லி தமிழ் நாளிதழ்களுக்கு ரொம்ப ஓப்பனாக தேசிய ஜனநாயக கூட்டணினா எடப்பாடிங்கிற பேரையே அவங்க குறிப்பிடல. திமுக விமர்சிக்கும் போது எடப்பாடிக்கு மரியாதை கொடுத்து எடப்பாடின்னு சொல்கிறாங்க. அதிமுக தலைவராக அவர் அங்கீகரிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் இவங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ கூட்டணி கட்சியோ எடப்பாடின்னு சொல்லி அவரை ஒரு தலைவராக ஒரு ஆளுமையாக அங்கீகரித்து பதில் சொல்கிறாங்க. அமித்ஷா யார் உங்க கேண்டிடேட், சிஎம் கேண்டிடேட்னா ஒரு பேருக்கு கூட அவர் பேரை சொல்லலை. அந்த கோவத்தில் தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு. உண்மையிலே எடப்பாடிக்கு இப்போ கோவம் ஸ்டாலின் மீது கிடையாது, அண்ணாமலை மீதும் அமித்ஷா மீது. அண்ணாமலை என்ன சொல்றாரு? பாஜக ஆட்சி தான் அமையுங்கிறாரு. அமித்ஷா இது ஏதோ நேஷனல் மீடியா கொடுக்கல, தமிழ் தெரிஞ்ச பத்திரிகையாளர்களுக்கு சாமானிய கிராமத்து தமிழன் கூட போய் சேரணும், எடப்பாடியை அமித்ஷா புறக்கணிக்கிறார்னு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த செய்தி. அப்ப அந்த கோபத்துல தான் எடப்பாடி சொல்றாரு எந்த கொம்பனை எங்களை பிடிக்க முடியாதுன்னு. அவர் அமித்ஷாவையும் அண்ணாமலையும் தான் கூட்டணி தொடக்கத்துல அதிமுக தலைமையில தான் இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு தான் பேசினாரு. அப்படித்தான் சொன்னாரு. இங்க தொடர்ச்சியா எல்லா தலைவர்களும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் சொல்றாங்க. அப்ப இடைப்பட்ட காலத்துல அந்த பெயரை தவிர்ப்பதற்கான காரணத்தை என்னவா? அவங்க தொடக்கத்திலிருந்தே மதிக்கலங்க, பேசலங்க. அந்த பிரஸ் மீட்ல அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த பிரஸ் மீட்டுக்கு அதிமுக தலைவர்களே லேட்டாக தான் வந்தாங்க. அது 4 மணிக்கு வர வரையுமே அது சந்தேகமாக பேசப்பட்டது. நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் ராமதாஸ் வருவாங்க, நிறைய பேர் வரல. கிட்டத்தட்ட அது லேட்டாக வந்தது. அதுலேயுமே எடப்பாடி எதுவுமே பேசலை. அடுத்து போய் தேசிய ஜனநாயக கூட்டணினாங்க, கூட்டணி ஆட்சினாங்க. கூட்டணி ஆட்சி அப்புறம் பங்கு தருகின்ற வித்தியாசமான டேர்ம்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க. பங்கு தரக்கூடிய ஆட்சி, ஆட்சியில் பங்கு வகிக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கும். வித்தியாசம். அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பெரிய கட்சி அதிமுக தானே தமிழ்நாட்டில். அதிமுக தான் பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு, அதான் உண்மை. அதுவும் சட்டமன்றத்தானே திரு அமித்ஷா தொடக்கத்திலே சொன்னார். கூட்டணியை உறுதிப்படுத்தும் போது சொன்ன ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி தான், தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிமுக தான்ங்கறத முதல்ல கிளாரிஃபை பண்ணிட்டார்ல. அது கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் கூட்டணி ஆட்சின்னு திருப்பி சொல்றாங்க? கூட்டணி ஆட்சி, அங்க வகிக்கும் ஆட்சி, 60 சீட்டு கேட்போம். இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? 60 சீட்டு பாஜக கொடுத்தா என்ன அதிகாரப்பூர்வமா? அதெல்லாம் யார் சொல்றாங்க? அவங்களே தானே சார் சொல்றாங்க. பாஜக உங்களுக்கு பாஜக நயினா நாகேந்திரன் மட்டும்தான் அதிமுக எடப்பாடிங்கிற அந்த இதோட இருக்காரு. பழைய பாசத்துல இருக்காருன்னு வைக்கும். ஏன்னா அவருக்கு நேக்கு போக்கு தெரியுது. இப்பெல்லாம் பேசினா பிரச்சனை வரும் தெரியாது. நயினா நாகேந்திரன் மட்டும்தான் அந்த மரியாதை எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரு கூட்டணி வச்சிருக்கோம், அதிமுகவின் பலம் தெரிஞ்ச முன்னாள் அதிமுக காரங்கிறதுனால அவர் அதை ரொம்ப இதா பேசுறாரு. மற்ற தலைவர்கள் பேசுறத பாருங்க, அமித்ஷா பேசுறதா இருக்கட்டும், அண்ணாமலை பேசுறதா இருக்கட்டும். பாஜக ஆட்சி அமையும் எப்படி சார் அண்ணாமலை சொல்லலாம்? இதை விட அதிமுக என்ன சார் பெரிய அவமானம் இருக்கு? ஸ்டாலின் சமீப காலத்தில் அதிமுகவை அவமானப்படுத்தவே இல்லையே, விமர்சிக்க கூட இல்லையே, கண்டுக்கவே இல்லையே. இப்ப சமீபமா அவமானப்படுத்தினது அமித்ஷா. அந்த கோபத்துல தான் சொல்லியிருக்காரு. தேசிய அளவுல ஒரு தலைமையாக திரு அமித்ஷா அவருடைய கருத்தை தெரிவிக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல அதிகாரப்பூர்வமா தமிழ்நாட்டுக்கு தலைமை நயினார் நாகேந்திரன். அவர் ஒரு ஆத்தென்டிக்கான தகவலை சொல்றாரு. இடைப்பட்டதுல யார் பேசுறதோ அது ஆத்தென்டிக்கா நம்ம எடுத்து. அமித்ஷா ஆத்தென்டிக் கிடையாது. தமிழ்நாட்டு பத்திரிகைக்கு, தமிழ் தினசரிகளுக்கு ரொம்ப ஓப்பனா எடப்பாடி பேரை தவிர்த்து விட்டு ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. இதை விட என்ன சார் அவமானம் இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறாரு. அது என்ன சார் தேசிய ஜனநாயக கூட்டணி? அதிமுக கூட்டணி தான் அது. அதிமுக தலைமையில் கூட்டணி. எங்கள் தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடிங்கிற பேர் வரலையே. தேசிய ஜனநாயக கூட்டணி கேண்டிடேட்டா எடப்பாடி பேரை சொல்லல. இது எவ்வளவு பெரிய விஷயம்? அதிமுக ஒருத்தர்னா யாருக்கு? பூவை ஜெகன்மூர்த்தியா, யாரு வேலுமணியா? அந்த பேரை கூட அவர் சொல்ல தயாரா இல்ல. அப்ப அவங்க இந்த அதிமுகவை அவங்க எப்படி டீல் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த கோபம் எடப்பாடிக்கு இருக்கு. இங்க உள்ளவங்க வேணா மறுக்கலாம், எடப்பாடிக்கு அந்த கோபம் இருக்கு. ஸ்டாலினுக்கு அவருக்கு இருக்கிறது வழக்கமான சண்டை. அமித்ஷா நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிறாருங்கிற அந்த கோபத்துல தான் இப்ப இவங்க தனி மெஜாரிட்டி கூட்டணி ஆட்சி, எங்க சீட்டு தனி மெஜாரிட்டி வரணும்னு ஸ்டாலின் ஒன்னும் அவரை தூண்டி இல்லையா? அமித்ஷா சொன்னதுக்கு தான் பதில் சொல்றாரு. கூட்டணி ஆட்சி இந்த கனவெல்லாம் வேணாம், 50 சீட்டு 60 சீட்லாம் கேட்காத, நாங்க தனி மெஜாரிட்டியில வருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 60 சீட்டு 70 சீட்டு பிஜேபி கொடுத்தா இவங்க எப்படி தனி மெஜாரிட்டி வர முடியும்? உங்களுக்கு சீட்டும் குறைவு தான், கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் எல்லாம் மறந்துருங்க அப்படிங்கறத வெளிப்படையா அவர் சொல்றாரு. அப்ப அந்த கொம்பன், அவர் சொன்ன கொம்பன் எந்த கொம்பனும் அசைக்க முடியாதுன்னு சொன்னது தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும்
டெல்லியில அமித்ஷாவுக்கும் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அதை வெளிப்படையா அவரால் சொல்ல முடியும். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், இங்க ஆத்தன்டிக்கா பேசக்கூடிய தலைவர்களை தாண்டி தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து அல்லது கூட்டணி ஆட்சி குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சீண்டக்கூடிய ஒரு உத்தியா பார்க்கணுமா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன கிண்டலாகவும் கேலியாகவும் இருக்கிறது அப்படின்னா, நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ஒரு 30 வினாடிகளுக்குள்ள இல்லை அப்படின்றது. ஆனால் அக்னீஸ்வரன் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க அதிமுக ஸ்டாண்ட் என்ன, தலைவர் எடப்பாடியார் அவர்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது. அந்த 30 வினாடிகள் உளுந்தூர்பேட்டையில் அவர் பேசும்போது கூட்டணியை பற்றி பேச ஆரம்பித்து முடிஞ்சதாலும் 30 செகண்ட் நம்ம கேட்டிருந்தோம்னா கூட யாரை பற்றி சொல்கிறாருன்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பூரா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கு, நம்மளோட விவாதத்தோட குவாலிட்டியும் அப்படி இருக்கு அப்படின்ற போது வருத்தமாக. அட்டென்ஷன் ஸ்பேன்ல நீங்க என்ன குறை கண்டீங்க சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, அவர் சொல்லும் போது எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசிட்டு முதல் கட்டமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி, பெரும்பான்மையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்ற போது செலிப்ரேஷன் யாரோட சேர்ந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத அங்க ஆரம்பிக்கிறதே. ஆனா அதுக்கு வந்து ஒரு கான்ட்ரியான ஒரு பொசிஷன் சொல்றாங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸ் எங்க இருந்து போச்சு? கான்ட்ரியான பொசிஷன் இல்ல சார், இன்டர்பிரேஷன். திரு ராமசாமி ஐயப்பன், அது மாறலாம், அது மாறலாம். அது திரு ராமசாமி ஐயப்பனுக்கு ஒண்ணா இருக்கலாம், அக்னீஸ்வரனுக்கு ஒண்ணா இருக்கலாம், ஜீவசகாப்தனுக்கு ஒண்ணா இருக்கலாம். ஆனா நீங்க அப்படித்தான் இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ண முடியாது இல்லையா? நான் யாரும் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணி சொல்லல. நான் என்னோட ஒப்பீனியன்ல அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நான் சொன்னேன். அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறதா இருந்தா நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்ல ஏன் டைம்ல போடணும்னா தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பேசினதுல ஒரு 30 வினாடிகள் போடுங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன் டயத்துல இருந்தே கூட அதை எடுத்துக்கலாம். இல்ல எல்லாருமே அந்த பேச்சு கேட்டிருக்கோம். சோ அப்படின்னா அந்த இது என்ன அப்படின்றது கிளாரிட்டி எல்லாருக்கும் தெரியும். சோ அவர் வந்து தெளிவாக சொன்னதே இந்த மகா கூட்டணியை ஆரம்பிச்சது முதல் கட்டமாக பாஜகவுடன் சேர்ந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பாஜக வேண்டாத கூட்டணி, பாஜகவுடன் போராட்டம், இல்ல பாஜகவோட பிரச்சனை அப்படின்னா அந்த வார்த்தை பயன்பாடு அங்க தவிர்த்திருக்கலாம் மொத்தமாகவே. அது வந்து அவசியம் கிடையாது. எடப்பாடியார் போன்ற தலைவருக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதிமுக பெருந்தலைவராக இருந்திருக்காரு, இத்தனை வாட்டி எம்எல்ஏவா இருந்திருக்காரு. நாளா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எம்எல்ஏ அவரு. அப்படின்ற போது அவருக்கு மக்கள் கிட்ட எப்படி பேசணும், மீடியா கிட்ட எப்படி பேசணும், மேடையில எப்படி பேசணும், மைக்ல எப்படி பேசணும்னு அவருக்கு தெளிவாக தெரியும். அப்ப மக்கள் கிட்ட தெளிவா அவரோட கம்யூனிகேஷன், இந்த கூட்டணி ஆரம்பிச்சது, இந்த கூட்டணியோட பெரும்பான்மையா நம்ம வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற அந்த ஆரம்பமே பாஜகவுடன் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது அவர் சொல்றார். அப்படின்றது பாஜகவை வந்து ஒரு எதிரி கட்சியாகவோ இல்ல ஒரு வேண்டாத கூட்டணி கட்சியாகவோ இல்ல அங்க இருக்க தலைவர்கள் வந்து வேண்டாததை பேசுகிறார்களோ அப்படின்னு இருந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்பாடு அவர்கிட்ட இருந்து வந்திருக்காது. முதல்ல இல்ல எதிரி கட்சி அப்படின்னு பாக்குறது இல்ல, கூட்டணி கட்சிங்கிறதெல்லாம் அவர் அட்மிட் பண்ணிக்கிறாரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுல தான் சிக்கல். அதுக்கு தான் அவர் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம்ங்கிற பதில திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சியா தனிப்பெரும்பான்மை ஆட்சியா? கூட்டணி இருக்காங்களா? தனிப்பெரும்பான்மையான ஆட்சி. சோ கூட்டணி இல்ல அவங்க இல்ல. அப்பல திமுக இன்னைக்கு கூட்டணி ஆட்சி இல்ல சார், கூட்டணியோடு சேர்ந்த தனிப்பெரும்பான்மையான ஆட்சி. சோ அதிமுக நாளைக்கு தனிப்பெரும்பான்மையாக ஜெயித்து வந்தால் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றத முடிவை அவங்க எடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணியை அறிவிச்சாங்கல்ல, அன்னைக்கு மேடையில் ஜேர்னலிஸ்ட் கேட்ட போது என்ன கேள்விக்கு சொன்னாங்க? அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஆட்சியில் எப்படி யாரு என்ன அவங்க வைப்பாங்கன்னு டிசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் பாஜக மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம பாஜக ஒரு டெமோக்ரசி இருக்கு, ஒரு லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருந்து வரும் என்னன்னு பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க. அத தமிழ்நாட்டுல திரு எச் ராஜா சொல்றாரு. அத தமிழ்நாட்டுல திரு எச் ராஜா சொல்றாரு. யாருங்கறத பார்லிமெண்டரி போர்டு முடிவு திரு எச் ராஜா சொல்றாரு. பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணும், தலைவர் நயனா நாகேந்திரன் அதை அறிவிப்பார். அவர்கள் 2 பேர்கிட்ட இருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? பார்லிமெண்டரி போர்டும் தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் ஒருமித்த கருத்தாக அதிமுக முடிவு பண்ணாது. ஏன் அவர்கள் பாஜகவோட ரோல் என்னன்னு பார்லிமெண்டரி போர்டு பாஜக டிசிஷன் எடுப்பாங்க. தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் நீங்க பாஜக